வெல்கம் டு பசுமை வேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சத்து நிறைந்த சோள உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் 1 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சோளத்தை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்தில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு குக்கரில் நம்ம எந்த டம்ளரில் சோளம் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3லேருந்து 3 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த சோள ரவையை இதோடு கலந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை 1/4 மணி நேரம் சிம்லேயே வச்சு எடுத்தோம் அப்படின்னா சோள சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நமக்கு வேணும் அப்படின்னா இது கூட சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஆப்ஷனல் தான். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இருக்க சோள சாப்பாட்டோட இது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா சோள உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும், ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சோள உருண்டை நமக்கு சாப்பிட ரெடி. இது நம்ம தயிர் கூட சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் கொடுத்துடும்போது இந்த மாதிரி சோள உருண்டை சாதத்தில் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.